அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலத்தில் பேசுவது கடினமானதா? இன்று பலர் ஆங்கிலத்தில் பேசுவது என்றால் சிறிது கூச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஆங்கிலத்தில் பேசுவது கடினமானதா என்றால் நாம் நினைப்பது போல அவ்வளவு கடினமான செயல் அல்ல. ஆனால் கட்டாயம் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஆங்கிலத்தில் பேச முடியும். இந்த பதிவை பதிவதற்கு முன்னால் என்னை பற்றி சிறிது சொல்லிக் கொள்கிறேன். 1979ஆம் ஆண்டு அதுவரை எனது பள்ளி கல்வியை தமிழிலே முற்றிலும் முடித்திருந்தேன். 79ஆம் வருடம் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று ஒன்று உண்டு. தற்சமயம் இல்லை, தற்சமயம் +2 என்று கூறுகிறார்கள். அப்பொழுது எல்லாம் SSLC என்று 11ஆம் வகுப்பை முடித்துவிட்டு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று காலேஜில் சென்று ஒரு வருடம் படிக்க வேண்டும். அதன் பின்னரே இன்ஜினியரிங், மெடிக்கலோ மற்ற படிப்புகளோ படிக்க முடியும். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸுக்காக கல்லூரியில் சென்று சேர்ந்தேன். அதுவும் தமிழ் மீடியம்தான். அதை முடித்த பிறகு எனது தகப்பனார் மும்பையில் ஒரு கல்லூரி இருக்கிறது, அங்கு கப்பல் சம்பந்தமாக, அதாவது கப்பலில் தொலைத்தொடர்பு சம்பந்தமாக ஒரு படிப்பு இருக்கிறது, அதை படித்தால் வேலைவாய்ப்பு உறுதி என்று கூறி அங்கு சேர்த்து விட்டார். நானும் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்து விட்டேன். கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்து தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் பாடம் எடுத்தார்கள். தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. ஆனால் அந்த பாடம் டெக்னிக்கல் ஓரியண்டட் என்பதால் ஓரளவு கான்செப்ட், அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றபடி அந்த முழு பாடத்தை பற்றி ஒரு புரிதலுக்கு வர முடியவில்லை. இன்றும் ஞாபகம் இருக்கிறது, அவ்வாறு பாடம் எடுக்கும் பொழுது டிசோசா என்று ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், சின்ன வயதுக்காரர். அவருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது எனக்கு ஆங்கிலம் பேச வராது என்று. அவர் என்ன பண்ணுவார் என்றால், ஒவ்வொரு கிளாஸ் முடிந்தவுடன் அவரது கிளாஸில் என்னை எழுப்பி விடுவார். எழுப்பிவிட்டு, நீங்கள் அதை இதுவரை நான் பாடம் எடுத்ததை ஆங்கிலத்தில் திருப்பி சொல்லுங்கள் என்பார். ஓரளவுக்கு புரிந்திருக்கும், ஆனால் திருப்பி சொல்லும் அளவிற்கு ஆங்கில புலமை எனக்கு இல்லை. வேறு என்ன செய்ய, அப்படியே நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது அவர் கூறுவார், நீ படிக்க வந்ததோ தொலைத்தொடர்பை பற்றி, வெளிநாட்டு ரேடியோ ஸ்டேஷனில் உள்ள அனைவரிடமும் ஆங்கில புலமையுடன் பேச வேண்டும். ஆனால் உனக்கு தொடர்ச்சியாக 4 வார்த்தைகள் கூட ஆங்கிலத்தில் பேச தெரியவில்லை. எதற்காக இந்த படிப்புக்கு வந்தாய்? நீ எல்லாம் சுத்த வேஸ்ட் என்று சொல்லுவார். மிக அவமானமாக இருக்கும். ஆனால் என்ன செய்ய, அமைதியாக இருப்பேன். இவ்வாறாக அந்த படிப்பு 2 வருடங்களுக்கான படிப்பு. தட்டு தடுமாறி ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு படிப்பை ஓரளவுக்கு தேர்ச்சி செய்து பாஸ் ஆகிவிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த படிப்பு 2 வருடம் பாஸ் பண்ணால் மட்டும் போதாது. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நியூ டெல்லி ஒரு தேர்வை வைக்கும். அந்த தேர்வில் நாம் தேர்வாக வேண்டும். அந்த தேர்வு மிக கடினமான தேர்வு. மொத்தம் 3 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி எழுத்து தேர்வு. அந்த எழுத்து தேர்வை நீங்கள் தேர்வாகிவிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் 4 அட்டெம்ப்ட் தருவார்கள். அந்த 4 அட்டெம்ப்டில் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ஐ பாஸ் பண்ணிவிட வேண்டும். இல்லை என்றால் எல்லாவற்றையும் இழந்து திரும்ப முதல் தடவையிலிருந்து பார்ட் 1 பாஸ் பண்ண வேண்டும். எனக்கு தெரிந்த அதில் ஒரு முக்கியமான ஒரு டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று ஒரு பாடம் உண்டு. அது அந்த புஸ்தகம் ஒரு 500 பக்கங்கள் இருக்கும். அதில் என்ன இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. நானும் அந்த பரீட்சைக்காக அந்த 500 பக்கங்களையும் மனப்பாடம் செய்து விடுவேன். பரீட்சையில் கேட்டால் ஓரளவுக்கு மனப்பாடம் செய்ததில் இருந்து எழுதி அந்த பார்ட் 1 அடுத்த பேப்பர் கொஞ்சம் டெக்னிக்கல் பேப்பர் என்பதால் அதையும் தேர்வாகி விடுவேன். ஆனால் அதற்கு பிறகு நடக்கும் ஓரல், அவற்றை பாஸ் பண்ணுவதில் எப்போதுமே எனக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தது. காரணம் ஆங்கில புலமை இல்லாததால். இவ்வாறாக ஒரு ஸ்டேஜில் என்னால் அந்த பரீட்சைகளை, அந்த டெலிகம்யூனிகேஷன் பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணமாக என்னுடைய ஆங்கில புலமை என்று தான் நான் கூறுவேன்.
பின்னர் வேறு வழி இல்லை, ஒரு சூழ்நிலைக்காக எங்கேயாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு சென்றேன். அங்கு சென்ற பிறகு கொஞ்சம் ஹிந்தி பேச கற்றுக்கொண்டதால் ஓரளவுக்கு வெளியே சென்று மற்றவர்களுடன் கலந்துரையாடல் செய்வதற்கு ஏற்புடையதாக இருந்தது. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேர்ந்தவுடன் அங்கு மிஸ்டர் பெரேரா என்று ஒரு கோவா நாட்டு சேர்ந்த ஒருவர் இருந்தார். பொதுவாகவே அவர்கள் ஆங்கில புலமை, சிறந்த ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தினமும் பேசுவது என்பதே ஆங்கிலத்தில், வீடுகளில் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள். அவர் ரெக்ரூட்மெண்ட்டில் என்னுடைய பெயரை பார்த்து, ஏதோ நான் ஆங்கில புலமையில் பெயரை வைத்து ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதால் ஆங்கில புலமை இவனுக்கு இருக்கும் என்று என்னை அவருடைய செக்ஷனில் கூப்பிட்டு வேலையில் அமர்த்தி கொண்டார். மறுநாள் என்னை கூப்பிட்டு ஒரு தபாலுக்கு பதில் எழுத சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்தார். எனக்கு உண்மையில் பேசுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆங்கிலத்தில் எழுதுவது என்பது சுத்தமாக ஒன்றுமே வராது. அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், சார் என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் படித்தது எல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தேன், எனக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது, அதனால் என்னை விட்டுவிடுங்கள். நான் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது என்னவென்றால் அங்கு உள்ள வெளிநாடுகளில் இருந்து லெட்டர்கள் வரும், அதை எழுத வேண்டும், அந்த மாதிரி ஒரு இடங்கள். அந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சென்று வேலை பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே கரஸ்பாண்டன்ட் செக்ஷனில் வேலை பார்க்கும் அளவுக்கு எனக்கு ஆங்கில புலமை இல்லை என்று கூறினேன். உடனே அவர் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நீ மாதுங்கா என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கு ஒரு ஆங்கில புஸ்தகங்கள் ஒரு விற்கும் கடையை சொல்லி அங்கு சென்று ரென் அண்ட் மார்ட்டின் என்று ஒரு கிராமர் புஸ்தகத்தை வாங்கி வா என்றார். நானும் அன்று சாயங்காலமே சென்று அந்த புஸ்தகத்தை வாங்கி கொண்டு அவரிடம் நீட்டினேன். அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் முடிந்தவுடன் நான் உனக்கு கொஞ்சம் கிராமர் சொல்லி தருகிறேன், அந்த கிராமரை வைத்து ஓரளவுக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள என்று கூறினார். அவர் சொன்னது மாதிரியே ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ண சொல்லுவார். நானும் சில சந்தேகங்களை கேட்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த கிராமர் என்றால் என்ன அப்படி என்பதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதல் வர ஆரம்பித்தது. இதற்கிடையில் நமது மாநிலத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதனுடைய தேவை என்ன, ஏன் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தார். இவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டேன். இன்றும் இவர்கள் என் மனதில் இன்று இந்த 2 நபர்களுமே இன்று உயிரோடு இல்லை. ஆனாலும் இவர்கள் என் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று நான் எழுதும் 2 ஆங்கில வார்த்தையும் பேசும் ஆங்கில வார்த்தைகளுக்கு இந்த 2 நபர்கள் மட்டுமே உரிமை கொண்டாடும் நிலையில் இருப்பவர்களாவார். அதற்கு பிறகு கொஞ்சம் ஆங்கில புலமை வந்தது. நான் எந்த படிப்பிற்காக மும்பை சென்றேனோ அந்த படிப்பை தேர்வாகி கப்பலில் வேலைக்கு சேர்ந்தேன். அது முதலில் நான் சேர்ந்த கப்பல் ஒரு கிரேக்க நாட்டு கப்பல். அவர்களுக்கு ஒன்றும் பெரிதாக ஆங்கிலம் தெரியாது, எனக்கும் ஒன்றும் பெரிதாக ஆங்கிலம் தெரியாது. ஆதலால் அவர்களிடம் பேசுவது எனக்கு மிக இலகுவாக இருந்தது. அதாவது ஆங்கிலத்தில் நான் என்ன சொல்ல வருகின்றேனோ அதை அவர்களுக்கு சொல்லுவேன், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதேபோல் அவர்கள் சொல்வதையும் நான் புரிந்து கொள்வேன். அப்பொழுது ஒன்றை கவனித்தேன், மொழி என்பது நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை மற்றவரிடம் கொண்டு சேர்ப்பதுதான் மொழி. அவருக்கு கிரேக்க மொழி நாட்டுக்காரர் என்பதால் அவருக்கு ஆங்கிலத்தில் கிராமர் என்றால் என்ன என்று தெரியாது. எனக்கும் ரொம்ப பிரமாதமாக கிராமர் என்றெல்லாம் தெரியாது. ஆதலால் இப்பொழுது நான் அவரை பார்த்து நான் அங்கு போகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கேப்டன் ஐ கோ என்று சொல்லுவேன். அவருக்கு தெரியும், அதாவது நான் அங்கே போகிறேன் என்று. இந்த அளவுக்கு ஒரு மொழி இருந்தாலே போதும், நாம் ஆரம்பத்தில் அதை நமக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இது முதல் தடவையாக அவர்கள் கூட கொஞ்ச நாள் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழியினுடைய அந்த பயம், ஆங்கிலம் என்ற ஒரு பேசும் பயம் விலகி அந்த மொழியை பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
பின்னர் அந்த கப்பலை விட்டு இறங்கி வீட்டுக்கு வருவேன். எப்பொழுது அந்த கப்பலில் இருக்கும் வரை அந்த மொழியினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டிற்கு வந்தவுடன் திரும்ப தமிழில் பேச ஆரம்பித்தவுடன் அந்த ஆங்கிலத்தினுடைய வேகம் குறைந்துவிடும். இவ்வாறாக அடுத்ததும் ஒரு கப்பலில் சேர்ந்தேன். என்னுடைய நேரம் 2வது கப்பலில் நான் சேரும் கப்பலில் உள்ள கப்பல் தலைவர், அதாவது கேப்டன், பிரிட்டிஷ்காரர். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு ஆங்கிலம் பேசுவார் என்று. ஆனால் எனக்கு வந்த அந்த கேப்டன் பொதுவாகவே இந்தியர்களுக்கு அந்த அளவுக்கு ஆங்கில புலமை இல்லை என்பதை உணர்ந்து என்னிடம் பேசும்போது மெதுவாக பேசுவார், வேகமாகவே பேச மாட்டார். அதேபோல் நான் எதை பேச ஆரம்பித்தாலும் கையை வைத்து மெதுவாக சொல்லவும் என்று சொல்லுவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் பேச ஆரம்பித்ததிலிருந்து அப்பொழுதும் நான் கிராமரை ஒதுக்கி வைத்து விட்டேன். எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே கன்வே பண்ணினேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தில் அவர் என்னுடைய சில திருத்தங்களை எல்லாம் அப்போது திருத்தத்தை பண்ணுவார். உதாரணமாக ஒரு நாள் சொன்னேன் டுடே நைட் என்று. அப்பொழுது அவர் சொன்னார் டுடே நைட் அல்ல டுநைட் என்று சொல்ல வேண்டும் என்றார். இப்படி சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இதில் ஓவர் த பீரியட் எனக்கு ஆங்கில புலமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். நான் 2 வருடங்கள் அந்த மும்பையில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்தேன் என்று சொன்னேன் அல்லவா. அந்த கல்லூரியில் ப்ராக்டிக்கலுக்கு பேப்பர்ஸ் வாங்க வேண்டும். அந்த பேப்பரை வாங்க அந்த கல்லூரியினுடைய அலுவலகத்துக்கு சென்று ப்ளீஸ் கிவ் மீ ஜேர்னல் பேப்பர், இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டும். இதையே சொல்ல முடியாது என்பதால் மனதுக்குள் சொல்லி கொண்டே நடப்பேன், ப்ளீஸ் கிவ் மீ ஜேர்னல் பேப்பர் என்று. ஆனால் அங்கு சென்றவுடன் சில சமயங்களில் நான் கேட்டதை அவர்கள் தந்துவிட்டால் அது என்னுடைய நல்ல நேரம். சில நேரங்களில் அங்கே உள்ள அந்த பெண்மணி அவர்கள் சொல்வார்கள், யூ வாண்ட் ரூல் பேப்பர் அண்ட் ரூல் பேப்பர் லைக் தட். ஏதாவது ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டால் அடுத்தாற்போல் என்னால் பேச முடியாது. இதற்காகவே எனது நண்பர் ஒருவரை கூட்டிக் கொண்டு செல்வேன், தயவுசெய்து கூட வாங்க, ஏதாவது என்னால் பேச முடியலன்னா நீ கொஞ்சம் பேசி எனக்கு அதை வாங்கி கொடு என்று. பிறகு நான் கப்பலுக்கு சென்று 2-3 வருடங்களுக்கு பிறகு திரும்ப இன்னொரு படிப்பு படிப்பதற்காக அதே காலேஜில் சேர்ந்திருந்தேன். அப்பொழுது அந்த அலுவலகத்தில் சென்று அங்கு உள்ளவர்களிடம் ஆங்கிலத்தில் மிக இலகுவாக உரையாடினேன். அப்பொழுது என் நண்பர் ஒருவர் என்னை பார்த்து கூறினார், மிக ஆச்சரியமாக இருக்கிறது உன்னை பார்க்க. 3 வருடங்களுக்கு முன் இந்த அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றால் என்னை கூட்டிக் கொண்டு வருவாய், பயந்து போய் வருவாய், எதுவுமே பேச மாட்டாய். ஆனால் இன்று நீ தனியாக வந்து இவர்கள் அனைவர் கூடவும் உரையாடி கொண்டிருக்கிறாய் என்று. ஸோ இதிலிருந்து என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், மொழி என்பது, ஆங்கில மொழி என்பது நாம் அதிகம் பேச பேச நம்மளோடு சேர்ந்து அந்த ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்துவிடும். ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் இந்த மொழி பிரபலம் அடையவில்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால், எப்பொழுதுமே ஒரு மொழியை பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் அதற்கு எதிரியே நாம் தான். ஒரு மொழியை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த மொழியில் நாம் தப்பு செய்து விட்டோமோ, கிராமர் ஒழுங்காக பேசவில்லையோ என்ற ஒரு பயத்தை நாமே நமக்குள் உருவாக்கி கொள்வோம். இது அந்த மொழியற்ற வேறு இடங்களில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதிர்த்தாற்போல் உள்ளவருக்கு அந்த மொழியை பற்றி ஒரு புரிதல் இல்லாத நிலையில் நாம் தைரியமாக பேசுவோம். இன்று தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தால் முதலில் கேலி பண்ணுவது உங்களுடைய சக தோழர்களும் அல்லது கிளாஸ்மேட்டும் தான் கேலி பண்ணுவார்கள். ஆங்கிலத்தில் பேசிவிட்டான், ஒரே தப்பாக பேசுகிறான். தப்பாக பேசுங்கள், யார் கேட்கப் போகிறார்? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய முக்கியமான செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த மொழியில் நினைத்ததை வெளிக்கொணர வேண்டும். அதன் பின்னர் காலங்கள் கொஞ்சம் ஆக அந்த பயங்கள்லாம் போன பிறகு நீங்கள் கிராமரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம். கிராமர் தவறு, நீங்கள் ஒன்றும் பெரிய காம்படிஷனில் போய் பேசவில்லை. இன்றும் நீங்கள் பாருங்கள், நான் படித்தது எல்லாம் தமிழில்தான். என்னால் நான் இன்று ஆங்கில புலமை சிறந்து விளங்குவேன் என்று கூறவில்லை.
ஆனால் ஓரளவுக்கு என்னால் நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை கன்வே பண்ண முடியும். இன்றும் நீங்கள் பாருங்கள், சிறப்பாக ஆங்கிலம் பேசுவார்கள், ஆனால் சில்ட்ரன் சொல்றதை சில்ட்ரன்ஸ் என்று சொல்வார்கள். அது ஒன்றும் தவறில்லை. ஏன் தவறில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக கான்வென்ட்டில் படிக்கவில்லை. கான்வென்ட்டில் ஆங்கில கான்வென்ட் உள்ள இடத்தில் படித்தவர்களால் மட்டுமே இந்த மாதிரி சிறு தவறுகள் எல்லாம் இல்லாமல் பேச முடியும். மற்றவர்களால் பேச முடியாது. இப்பொழுது நான் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறேன் என்றால் என்னுடைய மனது முதலில் தமிழை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும். அதற்கு பிறகுதான் அது ஆங்கில வடிவமாக வெளியே வரும். என்னுடைய திங்கிங், என்னுடைய மூளையினுடைய செயல்திறனே ஒரு டிரான்ஸ்லேட்டராக தான் செயல்படும். இது நான் ஒரு ஆங்கில கல்வியில் படித்திருந்தேன் என்றால் அது நேரடியாக ஆங்கிலத்தில் அதை வெளியே டெலிவரி பண்ணும். ஆகவே ஆங்கிலம் பேசுவதற்கு பயப்படாதீர்கள். மனதில் பட்டதை தாராளமாக பேசுங்கள். அதேபோல் எழுத்துக்களை, ஆங்கில எழுத்துக்களை உங்கள் மனசில் என்ன விருப்பப்படுகிறீர்களோ அதை எழுதுங்கள். யோசிக்காதீர்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அங்கு தவறுகள் இருக்கத்தான் செய்யும். தவறுகள் இல்லாமல் ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. நான் மும்பையில் சென்ற புதிதில் நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். அங்கு அதிகமாக தமிழர்கள் வாழும் ஏரியா என்பதால் 2 வருடங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2 வருடங்கள் நான் கொஞ்சம் கூட ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லை. கல்லூரிக்கு செல்வேன், வீட்டிற்கு வருவேன், பிறகு எல்லாரிடம் தமிழில் பேசுவேன். பிறகு ஒரு சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போக ஆரம்பித்தவுடன் எல்லோர் கூடவும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவ்வாறு சூழ்நிலை வந்தவுடன் நான் ஹிந்தி சிறந்த முறையில் பேச ஆரம்பித்தேன். ஆகவே ஆங்கிலம் பேச யோசிக்காதீர்கள். அடுத்ததாக ஒரு மொழியை பேச ஆரம்பித்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கண பிழையின்றி பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கில கிராமர் என்பதும் ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஆரம்பத்தில் வேண்டுமென்றால் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். பின்னர் கிராமர் முறையாக உபயோகப்படுத்தி பேசுவது என்பது மிக அவசியமானது. நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது ஆங்கில கிராமர் என்பதே ஒரு கடினமான விஷயமாக நான் உணர்வேன். ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக ஒரு பயங்கரமான விஷயமாக எனக்கு தோன்றும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இப்பொழுதும் ஆங்கில கிராமர்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வம் காட்டுகிறேன். யூடியூப்பில் சென்று இங்கிலீஷ் கிராமர் என்று நீங்கள் போட்டீர்கள் என்றால் பலர் மிக அருமையாக ஆங்கில கிராமரை பாடங்களை எடுக்கிறார்கள். அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நாம் ஏற்கனவே கற்றிருப்போம். இருந்த போதிலும் புதிதாக அவர்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மிக உபயோகமாக இருக்கிறது. யூடியூப்பின் உதவியுடனும் பயம் இல்லாமல் பேசும் நிலையில் நீங்கள் ஆங்கில அறிவை சிறப்பாக வளர்த்து கொள்ளுங்கள். நான் தடுமாறி ஆங்கிலம் கற்றேன். அதை எல்லோரும் அந்த வகையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனாலும் நான் தடுமாறியதை உங்களுக்கு சொன்னேன். அந்த தடுமாற்றங்களுக்கு இடையிலும் இன்று என்னால் ஆங்கிலம் பேச முடிகிறது என்பது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்களும் ஆங்கிலத்தில் நல்ல புலமையுடன் சிறப்புட ஆங்கில மொழியை பேச உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.